பெரம்பலூர் பெரிய குப்பத்தில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதை அடுத்து தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 7ஆம் நாளாக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் மற்றும் துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், அரசு இந்த பிரச்சினைகளில் தலையிட்டு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாசில்லாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறினார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஆண்டுதோறும் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் 2ஆம் தேதி ஜனவரி 16ஆம் நாள் நடைபெறுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரசாணை வெளியிட்டது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் அழைப்பிதழ் அச்சடித்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாலமேடு மஞ்சமலை ஆற்றில் உள்ள வாடிவாசல் பகுதியில் வர்ணம் பூசும் பணி துவங்கியுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலமேடு பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி நிர்வாகிகள் தமிழக அரசு உத்தரவின் பேரில் சட்ட விதிகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தனர். வேலூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் வேலூர் சதுரங்க சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர். இதனை சதுரங்க சங்க செயலாளர் தினகரன் துவங்கி வைத்தார். இதில் 10, 13, 17, 25 ஆகிய வயது பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 10 வயது பிரிவில் ராஜஸ்ரீனியும், 13 வயது பிரிவில் யோகித் முதல் பரிசும், 17 வயது பிரிவில் விஷாலும், 25 வயது பிரிவில் சண்முகமும் முதலிடம் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் சான்றுகளையும் வெங்கடேஸ்வரா பள்ளி தலைமை ஆசிரியர் நெப்போலியன் வழங்கினார். பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அலுவலக பணியாளர்கள் தங்களுக்கு கடந்த நவம்பர், டிசம்பர் மாதம் ஆகிய 2 மாதங்களுக்கும் ஊதியம் வழங்கவில்லை என்று கோரி வாயூர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்தந்த மாதமே ஊதியம் வழங்கிட கோரியும் அரசு கருவூல பட்டியலில் இன்னும் சேர்க்காத கௌரவ விரிவுரையாளர்களையும் ஆசிரியர் அல்லாத அலுவலக பணியாளர்களையும் கருவூல பட்டியலில் சேர்த்து ஊதியம் வழங்கிட கோரியும் வலியுறுத்தினர். திருச்செங்கோடு ஒன்றியத்தைச் சேர்ந்த கருவேப்பம்பட்டி ஊராட்சி திருநகர் காலனி பகுதியில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருந்த மழைநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது இந்த பணிகளுக்கு நவீன கருவிகளை கொடுத்த PRT நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநர் பரந்தாமன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மண்டல இளைஞர் அணி தலைவர் ராயல் செந்தில், கொள்கை பரப்பு செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.